அவர் உங்க கூட இருந்தா ஒரு கிரீகனும் உங்களை தொட முடியாது. அவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும், அவர் உங்களோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும்? அவரை தேடணும், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும், அவர் சொல்லுகிற பிரகாரம் நீங்க நடக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு வழியை காண்பீங்க, நீங்க காமிக்கிற வழியில நாங்கள் நடக்கணும்னு சொல்லி வழிக்காக காத்திருக்க வேண்டும், ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்க வேண்டும், நன்மைக்காக காத்திருக்க வேண்டும், கிருபைக்காக காத்திருக்க வேண்டும், அவரை சந்திக்கிறதற்காக காத்திருக்க வேண்டும், அவரை சந்திக்கிறதற்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டும். அவருடைய கட்டளைய நீங்க ஆசையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளையில ஆசையாய் நடக்கும் போது அவர் உங்களோடு ஆசையாய் நடப்பார், அவர் உங்களோடு ஆசையாய் இருப்பார், அவர் உங்களுக்கு கொடுக்கறதுல ஆசையா இருப்பார், கொடுத்ததை பாதுகாக்க ஆசையா இருப்பார். அவர் உங்க மேல ஆசையா இருக்குன்னா நீங்க அவருடைய கட்டளையின் மேல ஆசையா இருங்க, அவருடைய பிரமாணத்தின் மீது ஆசையா இருங்க, அவர் கற்றுக் கொடுத்த எல்லா விதத்திலையும் கிரயமாய் நடக்க ஆசையா இருங்க. பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் கிட்ட தெளிவா சொல்றாரு, கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் ஏராளமான ஜனங்கள் என் சத்தத்தை கேட்க இருக்கிறார்கள், எனக்கு கீழ்ப்படியவர்கள் இருக்கிறார்கள், நீ எனக்கு கீழ்ப்படி, உனக்குரிய ஆத்துமாக்களையும் உனக்குரிய ஆசீர்வாதத்தையும் உனக்குரிய நன்மையும் நான் உனக்கு கீழ்ப்படிய வைக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல. ஏன் இல்ல? நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது இல்ல. நீங்க கட்டளைக்கு கீழ்ப்படுவீர்களானால் நிச்சயமா ஆசீர்வாதம் உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்க சம்பாதிக்கிற சம்பாதனை உங்களுக்கு கீழ்ப்படியும், உங்க வேலை கீழ்ப்படியும், உங்களுக்கு வருகிற வருமானங்கள் கீழ்ப்படியும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்க கீழ்ப்படியும் போது உங்களுக்கு வருகிற எல்லா புயல்களும் கீழ்ப்படியும், உங்களுக்கு இருக்கிற எல்லா நிந்தைகளும் கீழ்ப்படியும், உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் கீழ்ப்படியும். எப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் சரி அவைகள் அனைத்தும் கீழ்ப்படியும். என்ன காரணம்? நீங்க அவருக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சுட்டா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவாதி தேவனுக்கு கர்த்தாதி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்ததுனால என்ன சொல்றாரு? ஒருவனும் மேல கை போட முடியாது. காரணம் என்ன? கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம், கூட இருக்கிறவர் சேனைகளின் கர்த்தர், கூட இருக்கிறவர் அக்கினி ஜுவாலையா இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும், அவர் உங்களோடு கூட நடக்கிற வரைக்கும் எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாது. அல்லேலூயா.